ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சதம் அடித்ததுக்கு இதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கோசம் தான் நான் அடித்தேன். கட்டாயம் இந்த 4வது டெஸ்ட் போட்டியை நாங்கள் தான் வெற்றி பெற்று தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4th டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக சதம் அடித்த இந்திய அணியின் இளம் புயலான நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா, சதம் அடித்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. நான் சதமே இவருக்கோசம் தான் அடிச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லியிருக்காரு. அது யார் என்ன பேசினான்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் போட்டி நடந்துட்டு வந்துட்டுருக்கு மெல்போர்னில். 4th டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 211க்குலாம் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் வின்ட்டாங்க. அப்போ ஜோடி சேர்ந்த நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரம் செமையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சதம் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சதத்தை தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நான் ஒரு 50+ ஸ்கோர் கூட இந்த சீரீஸில் அடிக்கல. 40 நான் அவுட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு. ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆனுன்னு நினச்சேன். கட்டாயம் இது என்னால் பண்ண முடிஞ்சது. என்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சதம் அடித்ததுக்கு எங்கள் அப்பா தான் காரணம். எங்கள் அப்பா கிரவுண்ட்லேருந்து இந்த மேட்ச் பார்த்தாரு. அவருக்கோசரம் கண்டிப்பாக நான் சதம் அடித்தாகணும்னு சொல்லிட்டு தான் கிளம்பிறங்கினேன். அதை நான் செஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் இந்திய அணிக்கு செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஆஸ்திரேலிய அணியை நாங்கள் விட மாட்டோம். கட்டாயம் போராடியாச்சும் நாங்கள் 4வது டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப ஒரு கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. ஆமாங்க, அவர் பேசலாங்க. நாங்கள் சதங்க யாருமே நம்ம இது வரைக்கும் ஆஸ்திரேலியா சீரீஸில் சதம் அடிக்கல. விராட் கோலி தான் அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி அடிச்சிருக்காரு. சமங்க. ஏன்னா ஒரு யங்ஸ்டார், ஒரு 21 வயசு ஒரு பையன் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு மிச்சல் ஸ்டாக்கு, அப்புறம் பேட் கமன்ஸு, போலாண்ட் இதுமாதிரி குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்போசிட்டாக அடிச்சாருன்னா சரியான விஷயம் தான். கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் தாங்க ஒரு சரிவுலேருந்து மீட்டிருக்காருன்னே சொல்லலாம். இவரும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தரம், இவங்க 2 பேர் தான் 100+ பார்ட்னர்ஷிப் போட்டு இந்திய அணியை சரிவுலேருந்து மீட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குங்க இந்த போட்டி வெற்றி பெறத்துக்கு. ஏன்னா இன்னும் ஒரு விக்கெட் தான் இருக்குது. 358 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு விக்கெட் தான் இருக்குது. நாளைக்கு நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி எவ்வளோ அது ரெடி ஆடுறாரோ ஆட்டு சீக்கிரமாக நம்ம ஆஸ்திரேலியா அணியை சீக்கிரமாக விக்கெட் எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 250-300க்குள்ளே நம்ம டார்கெட் வந்துச்சுன்னா கட்டாயம் வின் பண்ணலாங்க. ஏன்னா நாளைக்கு டே 4. கண்டிப்பாக நாளைக்குள்ளே நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி அது ரெடி ஆட்டு ஆஸ்திரேலியாவை நாளைக்குள்ளே விக்கெட் எடுத்துடலாம். டே 5ல் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ ரன் இருந்தாலும் சேஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் அது போல் நம்ம அதுக்கேற்ற மாரி பால் போடணுங்க. ஜஸ்பிரிட் பும்ரா மட்டுமே பால் போட்டால் வேலை ஆகாது. கண்டிப்பாக சிராஜி கொஞ்சம் ஸ்பார்க் ஆகணும். நம்ம ஆகாஷ்தீப் ஸ்பார்க் ஆகணும். ஜடேஜா போன மேட்ச் நல்லா போட்டார். அது அப்படியே கண்டினியூ பண்ணணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த வாட்டி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகுமா? இந்த 4வது டெஸ்ட் போட்டி வெற்றி பெறுமா பெறாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக்கோ ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.